Hi friends, welcome to Devil Brothers NKB channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 மிஸ்ட்ரி பலூன்ஸ் இருக்கு. கிட்ட 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரான்னு பாத்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் இருக்கான், மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கான். மாப்பிள்ளை பேர் பால்பாண்டி, தம்பி பேர் ஹர்ஷனே. இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா 10 மிஸ்ட்ரி பலூன்ஸையும் உடைக்க போறாங்க. ஒவ்வொரு பலூனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சீட் இருக்கும். அந்த சீட்டை உடைச்சு அதுல என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுல வர்றதா அவங்களுக்கு பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி இல்ல சாப்பிட்ற ஐட்டமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிட்டு தாங்கன்னு இந்த சேலஞ்ச் இப்போ பண்ண போறோம். சேலஞ்சுக்குள்ள போயிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி பலூன்ஸை யார் ஃபர்ஸ்டா உடைக்க போறான்றத ஒரு போட்டி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயரை தேர்ந்தெடுக்க போறோம். இப்போ என்ன கேம் வைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் தான் வைக்க போறோம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மிஸ்ட்ரி பலூனா உடைக்க போறாங்க. ரெடியா? ஸ்டோன் பேப்பர் சிசர். இந்த ஸ்டோன் பேப்பர் கேம்ல யார் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா பால்பாண்டி மாப்பிள்ள ஜெயிச்சாரு. இப்போ இவர் தான் இந்த 10 மிஸ்ட்ரி பலூன்ல ஃபர்ஸ்ட் ஒரு பலூனை மாப்பிள்ள தான் அந்த உடைக்க போறாரு. அவருக்கு என்ன வருதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். வாங்க மாப்பிள்ள ஸ்டார்ட் பண்ணலாமா? மாப்பிள்ள இந்த 10 பலூன்ல நீ எந்த பலூன் வேணாலும் உடைக்கலாம். சரியா? நீ எந்த பலூன் உடைக்கணும் நீயே சூஸ் பண்ணி உட. ஆரம்பிக்கலாம் மாப்பிள்ள. ஏய் ஃபர்ஸ்ட் பலூன் உடைச்சா 10 பலூன்ல ஷீட் என்ன வந்திருக்குன்றத பாப்போம். மாப்பிள்ள உடைச்சதுல ஓ மை காட், கேண்டிமேன் முட்டாய். இப்ப மாப்பிள்ள வந்து ஃபர்ஸ்ட் பலூன் உடைச்சாரு. ஃபர்ஸ்ட் பலூன்ல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கேண்டிமேன் முட்டாய் வந்திருக்கு அவருக்கு. இப்ப நம்ம அவருக்கு வந்து கேண்டிமேன் முட்டாய் தான் கொடுக்க போறோம். வாங்க கேண்டிமேன் முட்டாயா கொடுத்துடலாம். மாப்பிள்ள ஹாப்பியா? அடுத்த பலூன் உடைச்சிடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேயர் நம்ம தம்பி இறக்க போறான். கர்ஷன் வந்து உடைக்க போறாரு பலூனை. தம்பியே உனக்கு தேவையான பலூன் நீ சூஸ் பண்ணிட்டு எந்த பலூன் வேணாலும் உடைக்கலாம். இந்த சீட்ல ஏதாவது என்ன இருக்குன்னு உனக்கு கெஸ் பண்ண தெரியுமா? தெரியாது. ஓ மை காட், இவருக்கு என்ன இருக்கு தெரியுமா? பாருங்க பாருங்க, சீக்ரெட்டா பாருங்க என்ன இருக்கு. வேப்ப இலை சாப்பிடுறது. இப்போ உங்க வேப்ப இலை சாப்பிட நீங்க தயாரா இருக்கீங்களா? சரி, இப்போ அவருக்கு வேப்ப இலை கொடுத்துடலாம். இப்ப வேப்ப இலை நம்ம கர்ஷனுக்கு கொடுக்க போறோம், நம்ம தம்பிக்கு. இப்போ வந்து இவர் வேப்ப இலை சாப்பிட போறாரு. முழுங்கிறப்பா, முழுங்கிரு. சாப்பிட்டாரு. அடுத்ததெல்லாம் நல்லா தான் வரும். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் செகண்ட் பலூன் உடைக்கிறதுக்காக நம்ம பால்பாண்டி மாப்பிள்ள வராரு. இப்ப அவர் செகண்ட் பலூன் உடைக்க போறாரு. பாப்போம் அது எப்படி இருக்குன்னு. சரிலாமா? இப்ப இவருக்கு என்ன வருதுன்னு பாப்போம். ஓ மை காட், மாப்பிள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு எல்லாமே ஒரு சாப்பிட்ற ஐட்டமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா இங்க பாருங்க, ஃப்ரெஷ் முட்டாய் வந்திருக்குங்க. அப்பலே கேண்டிமேன் முட்டாய் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரு ஃப்ரெஷ் முட்டாய் வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள, சென்ட்ரு ஃப்ரெஷ் முட்டாய் சாப்பிட்டுலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பிளேயர் இறக்க போறோம் செகண்ட் பலூன் உடைக்கிறதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா தம்பி கர்ஷன் வந்திருக்காப்ல. இவர் வந்து இப்ப செகண்ட் பலூன் உடைக்க போறாரு. பாத்துடலாமா? உங்களுக்கு தேவையான பலூன் நீங்க சூஸ் பண்ணி நீங்க உடைச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வேப்ப இலை வந்துச்சு. தம்பி கர்ஷனுக்கு வேப்ப இலை சாப்பிட்டாரு. இந்த தடவை என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இந்த தடவை எது வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் கெஸ் பண்ண மாட்டாரு. எது கேட்டாலும் தெரியல சொல்லிருந்துவாப்ல. இந்த தடவை என்ன வந்திருக்கு தெரியுமா தம்பிக்கு? நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. ஒரு வாளி வாட்டர் தலையில ஊத்த போறோம். போன தடவை டிஸ்ட், இந்த தடவை டிஸ்ட் மேல. இப்ப பாத்தீங்கன்னா தம்பி ஹர்ஷனுக்கு வந்து ஒரு வாளி தண்ணி ஊத்துற மாதிரி சீட் வந்துருந்துச்சு. இப்ப அவருக்கு வந்து தண்ணி ஒரு வாளி தண்ணி வந்து தலையில இருந்து ஊத்த போறான். என்னப்பா தம்பியே, ஊத்திடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா 2 பிளேயருமே 2 பலூன் உடைச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து தேர்ட் பலூன் உடைக்கிறதுக்காக பால்பாண்டி மாப்பிள்ள வராரு. இப்ப இவருக்கு என்ன ஆகும் தெரியல. 2 தடவை மிட்டாயா இருந்துச்சு, நல்ல மிட்டாயா சாப்பிட்டுருந்தாரு. ஆனா தம்பி பாத்தீங்கன்னா தம்பி ஹர்ஷன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆட்ட வேப்ப இலை, 2வது ஆட்ட வாளி தண்ணி. அடுத்த தடவை என்ன ஆகும் தெரியல. இப்ப மாப்பிள்ள வந்து 3வது பலூன் உடைக்க போறாரு. என்ன மாப்பிள்ள உடைச்சிடலாமா? உடைங்க. மாப்பிள்ள பாத்தீங்கன்னா தேர்ட் சீட் உடைச்சிருக்காரு. என்ன இருக்குன்றத படிச்சு பாத்துருவோம். என்ன பார்த்து வச்சுட்டா என்னன்னு தெரியலையே நம்ம பலூன் கட்டும் போது. இப்ப பாருங்க இவனுக்கு என்ன வந்திருக்குன்றத. சூட மிட்டாய். உங்களுக்கு மட்டும் என்ன மிட்டாயா வருது? உங்க
எனக்கு அப்படி ஒரு பைப்பு கிடைச்சிருக்காரு போய் உடனே காட்டி விட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து சூட மிட்டாய் சாப்பிட போறாரு. வாங்க மாப்பிள்ள, சூட மிட்டாய் சாப்பிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தம்பி கர்சன் வந்து தேர்ட் பலூன் உடைக்க போறாரு. என்ன தம்பி 2 தடவை உங்களுக்கு ட்விஸ்ட் வந்துச்சு, அடுத்த தடவை நல்லதா வரும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு நல்ல பலூனா சூஸ் பண்ணி உடைங்க. அடுத்து எந்த பலூன் உடைக்க போறீங்க? ஓ மை காட், உடைச்சிட்டாரு அடுத்த தேர்ட் பலூன். இதுல என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பாத்துருவோம். ரொம்ப ட்விஸ்டா வந்திருக்கு இந்த தடவை. இதை கண்டிப்பா அவன் பண்ணுவானான்னு தெரியல, ஆனா இதை பண்றது ரொம்ப நல்லது. என்ன இருக்கு? மரத்தை கட்டி பிடிச்சு மரத்தை கிஸ் பண்ணணும். பண்ணிடலாமா? வாங்க தம்பி வாங்க. நீங்க எந்த மரத்தை சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச மரத்தை சொல்லுங்க. வேப்ப மரம் எடுத்துக்கீங்களா, தேக்கு மரம் எடுத்துக்கீங்களா, புளிய மரம் எடுத்துக்கீங்களா? சரி, தேக்கு மரம். என்ன தம்பி, மரத்தை கட்டி பிடிச்சிடலாமா? கட்டி பிடிச்சா மட்டும் பார்த்தாது, கிஸ் பண்ணணும். மரத்தை கிஸ் பண்ணு. அவ்வளவே. வெறித்தனமா முடிச்சிட்டா. 10 மிஸ்ட்ரி பேலன்ஸ் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 4 தான் பேலன்ஸ் இருக்கு. ஆளுக்கு 3 உடைச்சிட்டாங்க 2 பிளேயருமே. இப்ப 4 மிஸ்ட்ரி பேலன்ஸ்ல யாருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இன்னுமே பயங்கரமான பனிஷ்மெண்ட் ட்விஸ்ட் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்க. வீடியோ ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருங்க அப்படியே. இப்ப பாத்தீங்கன்னா பால்பாண்டி மாப்பிள்ள 4வது பலூன் உடைக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள, உடைச்சிடலாமா? 3 தடவை மிட்டாயா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா உட்காந்துருக்காப்புல. ஆனா பாத்தீங்கன்னா தம்பி கர்சன் ரொம்ப டிஸ்ட். 3 தடவையுமே ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பனிஷ்மெண்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா மாப்பிள்ள 4வது பலூன் உடைங்க நீங்க. உடஸ்டாப்ல. இந்த தடவை என்ன வரப்போகுதுன்னு தெரியல. மாப்பிள்ள என்ன வரும்னு கெஸ் பண்றீங்க நீங்க? இந்த தடவை மிட்டாய் வருமா இல்ல வேற எதுவும் பனிஷ்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? பனிஷ்மெண்ட். மாப்பிள்ள வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்றாப்புல. என்ன இருக்குன்னு தெரியல, பாப்போம். மாப்பிள்ள வந்து கண்டிப்பா நம்ம சீட் எழுதும்போது பார்த்துட்டே நினைக்கிறேன். அதனால பலூனை கரெக்டா கலரை பார்த்ததே உடைக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை பாருங்க என்ன வந்திருக்குன்றது. லாலிபப்பு. லாலிபப்பு சாப்பிடலாமா மாப்பிள்ள? லாலிபப்பு சாப்பிடலாமா? மாப்பிள்ள வந்து லாலிபப்பு கொடுக்குறான் மாப்பிள்ளைக்கு. இதோட 4வது பலூன்ல இவருக்கு மிட்டாய் தான். மாப்பிள்ள சாப்பிடு. ஆனா அவன் பாருங்க, இங்க வர 4 தடவை மிட்டாயா சாப்பிட்டேன். பார்க்கும்போது எப்படி இருக்கு? கோவமா இருக்கு. ரொம்ப வெறியா இருக்கா அவன் மேல கர்சன் வந்து. பாத்தீங்கன்னா தம்பி கர்சனை வந்து 4வது பலூன் உடைக்கிறக்காக இறக்குறான். இவருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இது வந்து பழைய சீட்டு தான், அது வந்து சேப்ல வச்சிருக்கேன். எல்லா சீட்டுமே சேப்ல தான் இருக்கு, தனித்தனியா இருக்கு. இன்னும் 3 பலூன் தான் பேலன்ஸ் இருக்கு. தம்பி அவன் தேவையான பலூன் நீங்க உடைக்கலாம். இதுல என்ன வரப்போகுதுன்னு தெரியல. என்ன வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க? மிளகா வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. ஆனா என்ன வந்திருக்கு தெரியுமா? அவன் எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு வருது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்றது நீங்களே பாருங்க. ஒரு மிளகா சாப்பிடணும். தம்பி கண்டிப்பா இந்த தடவை. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியல, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே கெட்ட நேரமா இருக்கு. என்ன ஒரு மிளகா சாப்பிட்டுலாமா? சரி, ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. அவருக்கு வந்து ஒரு மிளகா சாப்பிட கொடுத்துடலாம். இப்ப சாப்பிடுங்க. துப்புறாதான் முழுங்கன்னு தம்பி. ஆஹா, அருமை அருமை அருமை. தம்பி வந்து ரொம்ப உழைக்கிறாப்புல. இதுக்காக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் 2 மிஸ்ட்ரி பலூன்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 மிஸ்ட்ரி பலூன்ஸுமே இப்போ உடைச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா 5வது பலூன் உடைக்கிறதுக்காக பால்பாண்டி மாப்பிள்ள வராரு. வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க. உங்களுக்கு தானே அமையுது எல்லாமே, இவருக்கு அமைய மாட்டேது, உங்களுக்கு அமையுது. 5வது பலூன் உடைங்க. உங்க அபிப்பிராயம் என்ன இருக்குன்னு பாப்பா லாஸ்டா. 5வது பலூன் உடைச்சிருக்காப்புல. 4 தடவையும் வெறும் மிட்டாயா தின்ட்டேன். இந்த தடவை என்ன வரப்போன்னு தெரியல பால்பாண்டி மாப்பிள்ளைக்கு. பார்ப்போம். இந்த தடவை அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? நீங்களே பாருங்க. வாட்டர் பலூன். இப்போ ஒரு பலூன்ல வாட்டர் நிரப்பி அவர் தலைக்கு மேல வச்சு உடைக்க போறான். போது அதுல வந்து வாட்டர் பலூன் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம வாட்டர் பலூன் தான் உடைக்க போறோம். என்ன மாப்பிள்ள உடைச்சிடலாமா? 4 தடவை மிட்டாயா சாப்பிட்டா ஒரு தடவை பனிஷ்மெண்ட் வருது. ஆனா பாத்தீங்கன்னா தம்பி பாத்தீங்கன்னா 4 தடவை பனிஷ்மெண்ட். லாஸ்ட் அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, பாத்துருவான். பலூன் வாட்டர் பலூன் உடைக்க போறான். 1 2 பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம வந்து 10 மிஸ்ட்ரி பலூன் வச்சிருந்தா 9 மிஸ்ட்ரி பலூன் முடிஞ்சு. லாஸ்ட் 10வது மிஸ்ட்ரி பலூன் ஒண்ணு இருக்கு. இதை வந்து தம்பி உடைக்கிறதுக்காக வந்திருக்காப்ல. கர்சன் தம்பி உடைக்க போறாரு 5வது மிஸ்ட்ரி பலூன். என்ன தம்பி உடைச்சிடலாமா? உடைங்க. இதுல என்ன இருக்குன்னு தெரியல, பாப்போம். 4 தடவையும் வெறும் பனிஷ்மெண்டா சாப்பிட்டாப்ல. ஓ மை காட், வித்தியாசமா ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாப்போமா? பாருங்க என்னன்றது. ஒரு ஃபன்னி டான்ஸ் ஆட போறாப்ல. இப்ப ஃபன்னி டான்ஸ் ஆடிடலாமா?
நீங்க ஃபன்னி டான்ஸ் ஆடுறதுல நம்ம ஆடியன்ஸ் பூரா நம்ம சப்ஸ்கிரைபர் பூரா அங்க பார்த்து திருப்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபன்னி டான்ஸ் போடுங்க. போட்டுடலாமா? ரெடி 1 2 ஃபன்னி டான்ஸ் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஆடுறதுக்கு வந்து கூச்சப்படுறாப்ல, அதனால கமிட்டிக்கு ஆள் வேணும்ன்றாப்ல. அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் சேர்ந்து கோஆபரேட் பண்ணலாமா? ஃபன்னி டான்ஸ் போட்டுடலாமா? வந்து மாப்பிள்ளையும் தம்பி கர்சன் 2 பேருமே ஃபன்னி டான்ஸ் ஆட போறாங்க. போடுங்க ஃபன்னி டான்ஸ். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்பதான் புதுசா சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவு உங்க சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.